எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம ஒரு நேயரோட கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இந்த சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அத்தை பையன், மாமா பையன், இந்த நெருங்கிய உறவுகளில் கல்யாணம் பண்ணும்போது சில நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு குறிப்பிட்ட வகை பிரச்சனையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளில் ஒரு விதமான குறைபாடு, அதாவது அவங்க ரத்தத்தில் இந்த குறைபாடை பார்க்க முடியுது. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே அந்த குழந்தைக்கு அதிகமான சோர்வு, அடிக்கடி காய்ச்சல் வர்றது, இன்ஃபெக்ஷன், தொற்றுக்கள், சாப்பிடாமே இருக்கிறது போன்ற விஷயங்கள் நார்மலா எல்லா குழந்தைகளுக்கும் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இன்சிடென்டலா அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு தீவிரமான ரத்த சோகை இருக்கு அப்படிங்கிறதே தெரிய வரும். அதாவது ரத்த சோகைனா அனீமியா. இப்போ நார்மலாக நம்மளோட ரத்த சிகப்பு அணுக்கள் அதை எதனால் உருவாகி இருக்குன்னா ஹீமோகுளோபின் தான் மெயினாக அதில் இருக்கிறது. ஹீமோகுளோபின் இரும்பு சத்தம். இந்த ஹீமோகுளோபின்ல ஒரு குறிப்பிட்ட வகை பாதிப்பு இருக்கும்போது நார்மலாக 10க்கு மேலே, சாதாரணமாக 10க்கு மேலே இருக்க வேண்டிய ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது இவங்களுக்கு 3 கிராம் 4 கிராம் அப்படிங்கிற அளவில் மிக குறைவாக இருக்கும். அதுக்கப்புறமா என்னடா இவ்வளோ குறைவாக இருக்கே இந்த ரத்த டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி குழந்தைய பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வயிற்று பகுதியெலாம் வீக்கம் அடைஞ்சி தோள்கள்லாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது காணப்படும். பொதுவாக 2 வயசுக்குள்ளாரியே சில சமயம் ப்ரெசென்ட் ஆவாங்க கிளினிக்கு. இல்லைன்னா லேட்டாகவும் ப்ரெசென்ட் ஆவாங்க, 6 வயசு அந்த மாதிரியும் ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது முக்கியமாக நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய டவுட்டு, எந்த ஒரு டாக்டருக்கும் வரக்கூடிய டவுட் என்னென்னா, இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது, நெருங்கிய உறவுகள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரத்த சோகை மிக தீவிரமாக இருக்குது, தோள்கள்லாம் மஞ்சளாக இருக்குது, வயிறுலாம் வீக்கமாக இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சேர எடுத்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான டவுட்டு எல்லார் மனசுலையும் வரும். அதுதான் தலசீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இரத்த பிரச்சனை. இந்த இரத்த சிகப்பு அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எதனால் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இரத்த சிகப்பு அணுக்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஹீமோகுளோபின்னால உருவாகுது. இந்த ஹீமோகுளோபின்ல நம்மளுக்கு இப்போ 4 விஷயங்கள் இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு கலர் கலராக இப்போ காண்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 ஆல்ஃபா செயின், 2 பீட்டா செயின், அது இல்லாமல் இரும்பு இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு ஆல்ஃபா செயின், அதே மாதிரி இங்கே வயலட் கலரில் பார்க்குறது இன்னொரு ஆல்ஃபா செயின், இந்த பக்கம் ரோஸ் நிறத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு பீட்டா செயின், பச்சை நிறத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது இன்னொரு பீட்டா செயின். ஆக 2 ஆல்ஃபா செயின், 2 பீட்டா செயின். இங்கே உள்ளார இரும்பு அணுக்கள், அயன்னு சொல்லக்கூடிய இரும்பு இதுக்குள்ளார பொருத்தப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு சேர அமைய பெற்றால்தான், கரெக்டாக இது ரெண்டும் நல்லா உற்பத்தியானாதான் இந்த இரத்த சிகப்பு அணுக்கள் உருவாகுங்க. இப்போ இந்த ஒரு இரத்த சிகப்பு அணுக்கு 4 மாலிக்யூல், இந்த புரத மாலிக்யூல்கள் தேவைப்படுது. பொதுவாக இது எங்கேருந்து உருவாகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எலும்பு மஜ்ஜையிலேருந்து உருவாகி வரக்கூடிய இரத்த சிகப்பு அணுக்கள் அப்படிங்கிறது அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட குரோமோசோம்ல இருந்து தான் வரும். நம்ம குரோமோசோமில் வகைப்படுத்தி வச்சுருக்கோம். ஆல்ரெடி அறிவியல் முன்னேற்றம் நல்லாவே அடைஞ்சாச்சு. இந்த அறிவியல் முன்னேற்றத்தினால நம்மளுக்கு இந்த 4 செயினும் எந்த மரபணுவிலேருந்து வருதுன்னு நம்மளுக்கு குறிப்பாக தெரியும். இப்போது ஆல்ஃபா செயின் இருக்குது அப்படின்னா இது குரோமோசோம் நம்பர் 16 குரோமோசோம். அந்த மரபணு நம்ம குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த குரோமோசோம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரபணு இருக்குது. இந்த குரோமோசோமில் 16ஆம் நம்பரில் இந்த ஆல்ஃபா செயின் உற்பத்தி, 2 ஆல்ஃபா செயினோட உற்பத்தியுமே 16ஆம் நம்பரில் நடக்குது. அடுத்து இந்த பீட்டா செயினோட உற்பத்தி அப்படிங்கிறது 11வது நம்பர் குரோமோசோமில் உருவாகுது. இந்த 11ஆம் நம்பர் குரோமோசோம் 2 பீட்டா செயின்களோட உற்பத்திக்கும் காரணமாக இருக்குது. இப்போ இந்த பீட்டா தலசீமியா அப்படிங்கிற இந்த நோயில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே இந்த பீட்டா செயினோட உற்பத்தி பாதிக்கப்படும். இப்போது இதில் 2 பீட்டா செயின் இருக்குது. சில பேருக்கு இந்த 2 பீட்டா செயினுமே ஒரு உற்பத்தி ஆகாமல் போகும்போது அது தலசீமியா மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நோய் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இன்னொரு விதமான விஷயம் தலசீமியா மைனர், அதில் ஒரு பீட்டா செயின், ஒரு பார்ஷியலாக ஒரு செயின் மட்டும்தான் உற்பத்தி ஆகலை, இன்னொரு செயின் உற்பத்தி ஆகுது. இப்போ இது மாதிரி செயின்கள் உற்பத்தி இல்லைனாலும் என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த ரத்த சிகப்பு அணுக்களால் ரொம்ப நாள் உற்பத்தி ஆனாலும் சீக்கிரம் அழிஞ்சிடும். அப்படி சீக்கிரம் அழியும் போது எங்கே போய் அழியும், அதுதான் நம்ம கல்லீரல், மண்ணீரல், இங்கெல்லாம் போய் அழியறதுனால தான் அது குவியுது, போய் அப்படியே சிகப்பணுக்கெல்லாம் உடஞ்சி போய் குமியுது.
இப்போ குமிய குமிய அப்படியே அந்த உறுப்புகள்லாம் பெருசாகுதுங்க. இதான் பிரச்சனை. இப்போ இதோட புரிதல் நம்மளுக்கு அவசியம். இதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட முடியாது. என்னன்னா ஒன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே இம்மிடியேட்டாக அந்த ரத்த சிகப்பு அணுக்களை சரி பண்ணுறதுக்கு நம்ம ரத்தம் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது. இந்த ரத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது இனிமேல் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது பேரண்ட்டுக்கு. அதாவது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, 2 to 3 வாரங்களுக்கு ஒரு வாட்டி தொடர்ந்து நம்ம ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு யூனிட் ரத்தம், இல்லைன்னா பேக்கடு ஆர்பிசின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுப்பாங்க. இல்லைன்னா டைரெக்டாக ரத்தம் கொடுக்கறதுங்கிறது திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. மாதம் இந்த ரத்தம் இவங்க உடம்புல ஏற்றப்படும். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ஆர்பிசி தேவை. ரத்த சிகப்பு அணுக்கள் ரொம்ப குறைவாக போக போக அது நம்ம உள் உறுப்புகள் எல்லாத்தையும் பாதிக்கிறதுனால தான் நம்மளோட இதய செயலிழப்பு அப்படிங்கிறது சீக்கிரம் நடந்துடும். 19 வயசு 20 வயசுல ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், இதய செயலிழப்பு ஏற்படுங்கிறது தான் இந்த பேஷண்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இப்போ 2 வயசில் ஒரு குழந்தைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குங்க. 2 வயசில் ஒரு குழந்தை கண்டுபிடிச்சி அவங்க அந்த நேரத்தில் நம்ம ரத்தம் கொடுத்தோன்னா அவங்க சரியாயிடுச்சு அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வராமல் கூட விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு கேப் விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் அப்படின்னு ஆயிடுக்குன்னு வைங்களேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் குழந்தையோட உறுப்புகள் கஷ்டப்பட்டு எதிர்த்து போராடும். கொஞ்சோண்டு ஹீமோகுளோபினை வச்சுக்கிட்டு 3 to 4 கிராம் ஹீமோகுளோபினை வச்சுக்கிட்டு போராடி அந்த குழந்தையோட உள்ளுறுப்புகள் போராடிக்கிட்டு இருக்கும். அப்படி போராட என்ன ஆகும்னா, அந்த முகம்லாம் பார்த்தீங்கன்னா முகத்திலேயே அது தெரியும் நம்ம டிஃப்ரென்ஸு. அந்த குழந்தை ஒரு 5 வயசில் வரும்போது பார்த்தோம்னா முகம்லாம் இந்த மேக்ஸிலரி பகுதியில் நல்லா வீக்கம் அடைஞ்சிருக்கும். முன்பல் முன்பக்கமாக ரொம்ப தள்ளிக்கிட்டு வந்திருக்கும். அது இல்லாமல் இந்த தாடை இங்கே கீழெல்லாம் சுருங்கி போய் இதுக்கு டிப்பிக்கலாக இந்த முக அமைப்புக்கு பேர் சிப் மங்க் அப்படின்னு சொல்லி ஒரு முக அமைப்பு. இந்த சிப் மங்க் முக அமைப்பு அப்படிங்கிறது பார்க்கவே கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ இப்படிப்பட்ட குழந்தைகள் ரொம்ப நாள் அவங்க உயிர் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மிங்க. ஒன்று எலும்பு மஜ்ஜையை மாற்றி, அதாவது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு மெத்தட் இருக்குது. அதில் ஹச்எல்ஏ டைப்பிங்னு எல்லா விதத்துலேயும் பொருத்தி போகணும். இப்போ அப்பாவோ அம்மாவோ அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்லேருந்து தான் எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போதும் நல்லா பொருந்தி போகக்கூடிய எலும்பு மஜ்ஜையாக இருக்கணும் எல்லா வகையிலையும். இல்லைனா நம்ம எலும்பு மஜ்ஜை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் எலும்பு மஜ்ஜை ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கும்போது அதை இன்னொருத்தருக்கு பொருத்தும் போது இப்போ ரத்தம் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம், யாருக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறத சில சாதாரண டெஸ்ட்டுகள் மூலமாக கண்டுபிடிச்சி இந்த ரத்தம் தான் இவங்களுக்கு ஒத்துக்கும், ஏ தான் இவங்களுக்கு கொடுக்கணும், பி தான் கொடுக்கணும், ஏபி தான் கொடுக்கணும், ஓ தான் கொடுக்கணும்னு தெரியும். அந்த மாதிரி நல்லா அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நம்மளால் ரத்தம் கரெக்டாக கொடுத்துட முடியும். ஆனால் இந்த மாதிரி போன் மேரோ இதெல்லாம் வரும்போது உடம்போட உள் பகுதியிலேருந்து எடுத்து இதை கொடுக்கும்போது இது ரிஜெக்ஷன், நம்ம உடம்பு ஒத்துக்காமல் போய் இது தேவையில்லாத ஒரு விஷயமா நினச்சி அதனால் ஒருத்தருக்கு பொருத்தப்பட்ட இன்னொருத்தர்கிட்டருந்து பெறப்பட்ட அந்த எலும்பு மஜ்ஜை இவங்களுக்கு பொருத்தும் போது அது உடம்பு ஒத்துக்காமல் போய் அந்த காம்ப்ளிகேஷனால் இருக்கிறவங்க 30 to 40%. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஓரளவுக்கு இதில் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் இருக்குது. இப்போ இந்த தலசீமியா நோய் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தருமபுரி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இந்த மலைவாழ் கிராம மக்களிடையே மிகவும் அதிகமாக காணப்படுது. ஏன்னா அவங்களுக்குள்ளாரே நிறைய கல்யாணமும் பண்ணிக்கிறதுனால அந்த பரம்பரைக்குள்ளாரையே இந்த ஜீன் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட குரோமோசோம் பாதிக்கப்படுதல் அப்படிங்கிறது திருப்பி நடந்துக்கிட்டே இருக்குது. வழியாக ஒவ்வொரு பரம்பரை ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் இது வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தருமபுரி அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த ஹீமோஃபிலியா மற்றும் ஹீமோகுளோபினோபதி மருத்துவ மையம்னே தனியாக இயங்கிட்டு இருக்கு. இந்த வட்டாரத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் அங்கே தான் போகிறாங்க. அங்கே தான் இதுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுக்கப்படுது. இத்தனை விஷயங்கள் இருந்தாலுமே இங்கே பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா பரம்பரையில் கல்யாணம் பண்ணுதல் அப்படிங்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஆஹா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தவிர்க்க பார்க்கணும். முடிஞ்ச அளவு இந்த முறையிலேயே கிள்ளி எடுத்து தான் இதுக்கான தீர்வு. இப்படி நம்ம
குழந்தைகள் கஷ்டப்படுறத பார்க்குறதுங்கிறது நம்மளாலேயே முடியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் வருமுன் காப்பதே சிறந்தது. இந்த வீடியோட முக்கியமான மெசேஜுக்கு தலசீமியாக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. நம்ம வருமுன் காப்பது முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி மருத்துவ பதிவுகள் பார்க்க, உங்களோட சந்தேகங்களை கேட்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.